பொதுவா குண்டாகிறவங்களுக்கு ஒபிசிட்டி வர்றவங்களுக்கு முக்கியமான காரணமே அவங்களோட லைஃப் ஸ்டைலோட சேர்த்து அவங்களோட உணவும் தான். அவங்க எடுத்துக்கிற உணவுகள்ல பாதி உணவுகள் கெட்ட கொழுப்பை ஏற்படுத்துற உணவுகளா இருக்கும். அதுல முக்கியமா பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கும். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் கூட மயோனிஸோ இல்லைன்னா கிரீமோ பட்டரோ இது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அதிகப்படியான வெயிட் ஏறி அதனாலேயே ஒபிசிட்டி வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ வெயிட் ஏறுறதுக்கு பொட்டேட்டோ ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாலும் அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கும் பொட்டேட்டோ ஒரு காரணமா இருக்கு. எஸ், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பொட்டேட்டோவோட ஹெல்ப் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். பொட்டேட்டோவோட ஜூஸ் ரெஜிமென் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான மீலா இருக்கு உங்களோட வெயிட்டை லாஸ் பண்றதுக்கு. ஸோ வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்ல பொட்டேட்டோ இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. பொட்டேட்டோல விட்டமின் சி அதிக அளவுல இருக்கிறதுனால நியூட்ரிஷியலி இது பேலன்ஸ்டா இருக்கு. முக்கியமா இதுல கால்சியம், பொட்டாசியம், பீட்டா கேரோட்டின் இருக்கிறதுனால இது நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபீலை கொடுக்குது. அதுவும் பொட்டேட்டோவை ஜூஸ் ஃபார்ம்ல எடுத்துக்கும் போது தான் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இனிமே பொட்டேட்டோ நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியோ இல்லைன்னா ஃப்ரை பண்ண சிப்ஸ் மாதிரியோ இந்த ஃபார்ம்ல எடுத்துக்காம ஜூஸ் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லதும் வரும். அதே மாதிரியே உங்களோட வெயிட் ஏறாம பார்த்துக்கும். ஒருவேளை வெயிட் ஏறி இருந்தது அப்படின்னா அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.